நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, நமச்சிவாய வாழ்கவே, நமச்சிவாய வாழ்கவே, நாதன் தாள் வாழ்கவே, நாதன் தாள் வாழ்கவே, வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, சனாதனம் வெல்கவே, சனாதனம் வெல்கவே, ஹிந்து தர்மம் வெல்கவே, இந்து தர்மம் வெல்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, பாரதத்தாய் வாழ்கவே, பாரதத்தாய் வாழ்கவே, வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, சிவசெங்கோல் வெல்கவே, சிவசெங்கோல் வெல்கவே, நந்தி தேவர் வெல்கவே, நந்தி தேவர் வெல்கவே, நாடாளுமன்றம் வெல்கவே, நாடாளுமன்றம் வெல்கவே, நரேந்திர மோடி வெல்கவே, நரேந்திர மோடி வெல்கவே, ஜெயிக்கிறார் ஜெயிக்கிறார், ஜெயிக்கிறார் ஜெயிக்கிறார், அண்ணாமலை ஜெயிக்கிறார், அண்ணாமலை ஜெயிக்கிறார், நரேந்திர மோடி ஜெயிக்கிறார், நரேந்திர மோடி ஜெயிக்கிறார், தாமரை சின்னம் ஜெயிக்குது, தாமரை சின்னம் ஜெயிக்குது, ஜெய் ஜெய் விஸ்வகர்மா, ஜெய் ஜெய் விஸ்வகர்மா, ஜெய் ஜெய் விஸ்வகர்மா, ஜெய் ஜெய் விஸ்வகர்மா, ஜெய் ஜெய் காயத்ரி தேவி, ஜெய் ஜெய் காயத்ரி தேவி, ஜெய் ஜெய் காயத்ரி தேவி. ஜெய் ஜெய் காயத்ரி தேவி. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வரவேற்பை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பாரத நாட்டின் அடையாளம், சனாதன இந்து தர்மத்தினுடைய அடையாளம், குறியீடு, அது எதுன்னு கேட்டா நம்முடைய விஸ்வகர்மா சமுதாயம் தான். இந்த சமுதாயத்தை பெருமைப்படுத்துவதற்காக சொல்லல. இந்தியானா நீங்க என்னத்தை காட்டுவீங்க? நம்முடைய கடவுள் விக்கிரகங்களை காட்டுவீர்கள். இந்த கடவுள் விக்கிரகங்களை படைப்பவர்கள் யார்? படைப்பவன் பிரம்மா. ஆனால் அந்த பிரம்மாவினுடைய அந்த உருவத்தையே படைக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் நம்முடைய விஸ்வகர்மா. அதுல ஐந்தொழில் இல்லைங்களா? பொற்கொல்லர்கள் இருக்காங்க, தச்சர்கள் இருக்காங்க, கருமான் கூடத்திலே வேலை செய்யக்கூடியவர்கள் இருக்காங்க. நம்ம நாட்டுல சிற்பிகள், இந்தியாவுடைய அடையாளம்னா என்ன? அற்புதமான சிற்பங்கள். நடராஜர் தான் இந்திய அடையாளம். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி புதுடெல்லியிலே பாரத மண்டபம் அப்படிங்கிற ஒரு மண்டபத்தை அமைச்சிருக்கார். அதுல G20 மாநாட்டை நடத்தினார். அங்க நம்முடைய நடராஜர் சிலைய அந்த பாரத மண்டபத்தினுடைய முகப்புல வச்சிருக்கார். பாரத மண்டபத்தினுடைய முகப்புல வச்சிருக்கார். நம்முடைய நாட்டினுடைய பாரம்பரியத்தோடு, வரலாற்றோடு, கலாச்சாரத்தோடு, பண்பாட்டோடு மிகவும் தொடர்புடையது எதுன்னு கேட்டா விஸ்வகர்மா சமூகம். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. தேசியத்தோடு தொடர்புடையது. நம்ம தமிழ்நாட்டு விஷயத்துக்கு வருவோம். தமிழ்நாட்டில் தேசியத்திலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள் யார்? விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவர்கள். என்ன காரணம் தெரியுமா? சுதந்திர போராட்டத்திலே முன்னணி வகித்தவர்கள். பெருந்தலைவர் காமராஜருக்கே அவரை அடையாளம் காட்டியவர் KS முத்துசாமி ஆச்சாரி. மறைக்கப்பட்ட வரலாறு. விருதுநகர் இரட்டையர்கள் என்று சொல்லுவார்கள். என்ன சொல்லுவாங்க? விருதுநகர் இரட்டையர்கள் யாரு? காமராஜரும் KS முத்துசாமி ஆச்சாரியார். அந்த காலத்திலேயே ஜஸ்டிஸ் கட்சி எதிர்த்து. ஜஸ்டிஸ் கட்சின்னா என்ன தெரியுமா? இந்த திராவிட கட்சியோட அப்பா. ஜஸ்டிஸ் கட்சினா நீதி கட்சி. பிரிட்டிஷ்காரனே ஆளணும். இந்தியா முழுக்க விடுதலை கொடுத்துருங்க, ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் விடுதலை கொடுத்தாரு. நாங்க உங்களுக்கு அடிமையாகவே இருக்க விரும்புறோம். இந்த ஜஸ்டிஸ் கட்சியினுடைய ஆட்சி, ஆங்கிலேய ஆட்சி நீடிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த ஜஸ்டிஸ் கட்சியினுடைய ஆட்சி நீடிக்க கூடாது, சுயராஜ்யம் வர வேண்டும், இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பெருந்தலைவர் காமராஜரோடு கைகோர்த்து நம்முடைய KS முத்துசாமி ஆச்சாரியார் அன்னைக்கு ஜஸ்டிஸ் கட்சிக்கு சிம்ம சொப்பனம். இன்னைக்கு அண்ணாமலை எப்படி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சிம்ம சொப்பனமா இருக்காரோ, அது மாதிரி அன்னைக்கு ஜஸ்டிஸ் கட்சிக்கு சிம்ம சொப்பனமா இருந்தார். அப்பவும் நமக்குள்ள பல பிளவுகள் இருந்தது, பிரிவுகள் இருந்தது. அதனால எப்படியாவது ஜஸ்டிஸ் கட்சியை ஜெயிக்க வைத்து விட வேண்டும். காமராஜரே வேட்பாளரா நிறுத்தலாமா வேண்டாமா? அது காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே பெரிய கோஷ்டி கூசலா இருந்தது. ஆனால் KS முத்துசாமி காமராஜர் வந்துங்க நம்முடைய பாரத நாட்டில் 3 பிரதமர்களை தேர்ந்தெடுத்தவர் யாரு? பெருந்தலைவர் காமராஜர்.
ஆனா அந்த காமராஜரையே தேர்ந்தெடுத்தவர் யாருன்னா நம்முடைய கே.எஸ். முத்துசாமி ஆச்சாரி தான் தேர்ந்தெடுத்தார். அதே மாதிரி தேசிய எண்ணம் கொண்டவர், கடவுள் பக்தர், தமிழ் திரையுலகத்துடைய முதல் சூப்பர் ஸ்டார் நம்முடைய எம்.கே. தியாகராஜ பாகவதர். எம்.கே. தியாகராஜ பாகவதர் அவர் ஒரு முறை நேரு வருகிறார், பண்டிட் ஜவஹர்லால் நேரு. உங்களுக்கு தெரியும், நேரு ஒரு சரிஸ்மாட்டிக் லீடர். அந்த நேரு வருகிற பொழுது அந்த வழியா நம்முடைய எம்.கே.டி. அவர்களும் வருகிறார்கள். வருகிற போது கூட்டம் எல்லாம் நேரு பேச்ச கேட்டுட்டு இருந்தவங்க நேரம் எங்க போயிட்டாங்க, எம்.கே. தியாகராஜ பாகவதர் படம் போயிட்டாங்க. அப்ப நேரு சொன்னார், இவர் எப்படியாவது காங்கிரஸ் கட்சியில சேர்த்துங்க, இவர் எப்படியாவது நம்ம சோசியலிச ஜனநாயகம் வேணும்,